எங்களுக்கு அந்த அரசியல் தெரியல, ஒத்துக்கிறோம், சாரி. மக்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த ஒரு தவிர நாங்கள் எதுவும் செய்யல, ஒரு தவிர நாங்கள் எதுவும் செய்யல. ఏంటి ఏం చేస్తున్నావు? 4 இடம் நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 இடத்துல நம்ம கேட்ட இடம் ரவுண்டானா, கரெக்டான பார்த்து பண்ண லைட்டஸ்ட் ரவுண்டானா கேட்குறோம். இது முக்கிய தலைவன் நாங்கள் அதை கேட்டோம். ரவுண்டானா முக்க மொத்தம் கொடுத்துருந்தேன். இந்நேரம் திகாஜியில் மொத்த வேற இருந்திருக்கீங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு கோயிலுக்குள்ள ஒரு சாமியை பார்க்க ஒரு 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கணுமோ அதே முன்னெச்சரிக்கை எங்க தலைவர் எடுத்தாலும். இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? அரசியலை என்ன கைது செய்யுங்க, யாரை வேணா கைது செய்யுங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மக்கள் என்ன ஆனாங்க? அரசியலை என்ன கைது செய்யுங்க, யாரை வேணா கைது செய்யுங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மக்கள் என்ன ஆனாங்க? எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. அதிமுக அவங்க போட்டியா நினைக்கிறது இல்ல. தைரியம் இருந்தா கை வைங்க, என் தலைவரை பார்த்துருவோம். டேய், நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒருத்தவத்தை மோதி பாடுறான். டேய் வாடா இங்க போன குரா. டேய் நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா வேற எங்க அண்ணன் வந்து மோதி பாடுறா பாப்போம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. டேய் தைரியம் இருந்தா ஓட்டை கட்ட வாடா. அவன்கிட்ட என்ன சும்மா பேசிட்டு இருக்க? டேய் நீ போன போட்டு யாரா பண்ணிட்டு இருக்க? நீ யாரா? டேய் நான் யாரா வரக்கடா? புறமா தைரியம் இருந்தா ஒருத்தவத்தை வாடா. ஆம்பளை இருந்தா என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன், என்னடா மறுபடியும் அட்ரஸ் தர்ற? அவன் நாங்க போன போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்க. அதுக்கு ஏன் அட்ரஸ் தருவியா? ஏன்டா ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க, ரெண்டாவது தடவை அட்ரஸ் கொடுக்குற? தைரியம் இருந்தா கை வைங்கடா. அம்மா அம்மா டேய் இந்த அஞ்சாவது வாரம் அடிச்சு போம்டா. டேய் பேசிக்கிட்டு போய் வாயில அடிக்கிறீங்களா? டேய் டேய் அளவாடா இருக்க. டேய் தைரியம் இருந்தா கை வைங்கடா. பொறுமை. டேய் ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி. குருநாதா என்ன பாதி முஞ்சிய காணா? குருநாதா காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட.